வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? அதான் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூஸிங் கிராமர்ஸ் ரூல் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத. அதாவது இங்கே எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும். அதை தான் டெல்டா அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 0 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 0 அப்படின்னா எக்ஸே இல்லைன்னா தான் 0x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இருக்குது ஆனால் நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குது. இந்த எக்ஸுக்கு முன்னாடி 3. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி அடுத்து ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பாருங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நம்பர் 1. இந்த ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மைனஸ் இருந்தால் மைனஸோட சேர்த்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ -1 அப்படின்றதான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒய் அப்படின்னா நம்பர் மட்டும் எடுக்கக்கூடாது. மைனஸ் இருந்தால் மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மைனஸை கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது 2. அடுத்தது இஜெட்டுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லைன்னா 1. இந்த இஜெட்டுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லை 1. இந்த இஜெட்டுக்கு முன்னாடி -2. ஓகேங்களா? ஸோ மைனஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் மேட்ரிக்ஸாக எடுத்துட்டேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அடுத்து ஈக்குவல் டு போட்டு இந்த ஆன்சர் என்ன இருக்கோ இதுதான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா கொஸ்டின்ல இருந்து இதை காப்பி பண்ணும் போதே சிலர் வந்து மைனஸை விட்டுட்டு எழுதியிருப்போம். சில நம்பரை மாற்றி எழுதியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து தப்புகள் வர நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால எடுத்து எழுதும் போது கவனமாக எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறது இதில் நான் டெல்டா அப்படின்றது எதை எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லாக டெல்டா அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? 3 2 -2. ஸோ டெல்டா அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ டிட்டர்மினன்ட் இதோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டிட்டர்மினேட்டர் வேல்யூ. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை காலம் இருக்கு 3 காலம் இருக்கு. அந்த 3 காலத்தை அப்படியே எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மறுபடியும் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3 காலம் இருக்கிறத 5 காலம்ஸாக எழுதுறேன். ஓகேங்களா? அதாவது இந்த 3 காலத்தையும் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த செகண்ட் காலத்தை எடுத்து மறுபடியும் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ரோல இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர், தேர்ட் ரோல இருக்கக்கூடிய தேர்ட் நம்பர், இது மூணையும் அப்படியே குரூப் ஆக்குங்க. குரூப் ஆக்குற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஓகேங்களா? பாக்ஸை போட்டுட்டு அதை கீழே பெருக்கி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3 நம்பருமே மைனஸாக இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். 3 நம்பரில் ஏதாவது 2 மட்டும் மைனஸாக இருந்துச்சுன்னா ஆன்சர் ப்ளஸில் தான் எழுதணும். ஓகேங்களா? அதே இது 3ல் 1 மட்டும் மைனஸாக இருந்தால் ஆன்சர் மைனஸ். சிம்பிளாக சொல்லணும்னா 2 மைனஸ் இருந்தாலோ இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தாலோ ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஸோ மற்றபடிக்கு மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 1 × 1 1 1 × 2 2 +2 2 மைனஸ் இருக்கிறதுனால அடுத்தது இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் அதே மாதிரி இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் அப்படியே பாக்ஸ் ஆக்குங்க. இதை பெருக்குங்க. எல்லாமே ப்ளஸ். ஸோ ஆன்சர் ப்ளஸ்ல வரும். 1 × 1 × 3 மல்டிபிள் பண்ணால் 3. ஓகேங்களா? அடுத்தது இந்த 3 நம்பரை அப்படியே பாக்ஸ் போட்டுறேன். 1 × 2 2 2 × 2 4 +4 ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு மைனஸை போட்டுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் 3 நம்பர் இல்லை, அதனால ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு மைனஸை போட்டுட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எப்படி மேலே இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் எடுத்தோமோ அதுமாதிரி கீழே இருந்து இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது தேர்ட் நம்பர் இந்த 3 நம்பரையும் குரூப் ஆக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது 3 குரூப் ஆகிட்டு இதை மல்டிபிள் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் மைனஸில் தான் வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 3 × 1 3 3 × 1 3. ஓகேங்களா? 3 நம்பரையும் பெருக்கியிருக்கேன். இப்போ ஒரு மைனஸ்ன்றனால மைனஸ், இந்த இடத்துல 2 மைனஸ் இருந்ததுனால நான் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அடுத்த 3 நம்பரை குரூப் ஆக்குறேன். எல்லாமே ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக ப்ளஸ். 2 × 1 2 2 × 1 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 3 நம்பரை மல்டிபிள் பண்ணுறேன்.
ஸோ மைனஸ் ஒரு நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸ் 2 2 சார் 4 4 இன்ட்டு 1 4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளை பண்ணி எழுத போகிறேன். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே ப்ளஸ்ன்றப்ப டைரெக்டாக ஆட் பண்ணுங்க 9 வரும் ஓகேங்களா. அடுத்தது இந்த மைனஸை எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, 2 மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸில் இருக்க ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நான் கூட்டிக்கிறேன். என்ன வரும், ஏன்னா ஒரே சைனு நம்ம கூட்டிக்கலாம். -3 -4 என்ன வரும், -7. அடுத்தது +2 ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், 9 -7 +2 வேற வேற சைன். ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுறேன் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த இடத்துல இந்த மைனஸ் காமன் மைனஸ் இங்கே இருக்கு, இந்த ஆன்சருக்கு வர்ற மைனஸ் இங்கே இருக்கு, 2 மைனஸ் வருது. ஸோ 2 மைனஸும் அடுத்தடுத்து வருது, பக்கத்தில் நடுவில் எந்த நம்பருமே இல்லாமல் 2 மைனஸ் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும்தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சைனை மல்டிபிள் பண்ணி ப்ளஸ்ன்னு எழுதுறோம். ஸோ 9 + 5 என்ன வரும், 14 அப்படின்றதான் எனக்கு டெல்டாவுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இப்போ டெல்டாவுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், டெல்டா எக்ஸுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை, இங்கே டெல்டா இருக்கு இல்லையா, இந்த டெல்டாவில் இந்த காலம் தான் எக்ஸுக்கான காலம் ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸுக்கான காலம். நான் கண்டுபிடிக்க போகிறது டெல்டா எக்ஸ். அப்போ இந்த டெல்டா எக்ஸ் டெல்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸு காலத்தை கட் பண்ணிடுங்க. எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆன்சரை கொண்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. எக்ஸு காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 3 2 1 3 2 3 அப்படின்றத இங்கே காப்பி பண்ண போகிறேன். ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் எனக்கு எப்படி வரும்னா 3 2 3 இந்த இடத்துல மாறிடும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதலாம், 1 - 2 1 1 -2. ஸோ இதுதான் டெல்டா எக்ஸுக்கான டிட்டர்மினன்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 3 காலத்தையும் அப்படியே நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இது +1 -1 2 1 1 -2 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் 2 காலத்தை ரிப்பீட் பண்ண போறேன். 3 2 3 1 -1 ஓகேங்களா. 3 காலத்தை 5 காலமாக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து வழக்கம் போல் பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், இதில் செகண்ட் நம்பர், இதில் தேர்ட் நம்பர், மூணும் அப்படியே பாக்ஸ் போடுறேன். ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் அப்படின்றது எனக்கு இது 3 பேருக்கு மல்டிபிள் பண்ணி ஆன்சரை எழுதிக்கலாம் ஓகேங்களா. 3 நம்பர்களே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்சர் என்னது ப்ளஸ் தான் ஓகேங்களா. 2 மைனஸை விட அதிகமாகவோ இல்லை 2 மைனஸோட கம்மியான மைனஸோ இருந்தால் தான் ஆன்சர் வந்து மைனஸு. 2 மைனஸ் இருந்தால் ஆன்சர் ப்ளஸ் தான். 3 நம்பருக்குள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ ஒவ்வொரு தடவையும் பாக்ஸை போட்டு ஆன்சரை எழுதிட்டு அதுக்கு அடுத்து பாக்ஸை போடுங்க. மொத்தமாக பாக்ஸை போட்டுட்டு எழுதலாம்னு நினைக்காதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு பாக்ஸையும் போட்டுட்டு ஆன்சரை எழுதிட்டு எழுதலாம். இது எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸுன்றப்ப மல்டிபிள் பண்ணால் 3 ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைனஸை மட்டும்தான் நான் போட்டிருப்பேன், ப்ளஸ் வேல்யூவெல்லாம் போடன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளஸ் எல்லாம் போட்டு எழுதுவோம், கடைசி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் தேவையில்லாத இடத்துல எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக போட்டோம் அப்படின்னா நம்மளும் நாமே குழப்பிக்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதனால் ப்ளஸ்ஸில் வந்தால் ப்ளஸ் எல்லாம் போட தேவையில்லை, மைனஸை மட்டும் போடுங்க ஓகேங்களா. ஸோ 2 பாக்ஸும் முடிச்சிட்டேன். அடுத்தது 3வது பாக்ஸ் ஒன்று போடுறேன். ஸோ இந்த 3வது பாக்ஸை பார்த்தீங்கன்னா 3மே ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4 ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டை முடிச்சிடுங்க, இதுக்கு மேலே பாக்ஸ் போட முடியாது. முடிச்சுட்டு ஒரு மைனஸை போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. கீழே ஃபர்ஸ்ட் நம்பர், இதில் செகண்ட் நம்பர், இதில் தேர்ட் நம்பர், இது 3ஐயும் நான் பாக்ஸ் போடுறேன். ஸோ 3 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்றப்ப ஆன்சர் மைனஸு. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 1 × 3 3 ஓகேங்களா. அடுத்த 3 நம்பரை பாக்ஸ் போடுறேன். ஸோ இதில் 3 நம்பருமே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 2 × 1 2 2 3s are 6 ஓகேங்களா. அடுத்த 3 நம்பர் பாக்ஸு ஒரே ஒரு மைனஸு, அப்போ மைனஸ் ஆன்சர் வரும். ஸோ 2 2s are 4 4 × 1 4 ஓகேங்களா. ஸோ எவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இது 3 ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிங்கன்னா 13 வந்துடும். இந்த மைனஸை நான் எழுதுறேன், ப்ராக்கெட் போட்டுருங்க. 2 நம்பர் மைனஸு, ஒரு நம்பர் ப்ளஸ். அப்போ மைனஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், -7. அடுத்தது +6 ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு 13 -7 + 6 என்ன வரும், -1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2 மைனஸ் அடுத்தடுத்து இருக்குது. ஆனால்
நம்பர் இடையில இல்லை மைனஸ்க்கு இடையில அப்படின்றப்ப அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ 13 + 1 என்ன வரும்? 14 அப்படின்றது வரும். டெல்டா எக்ஸுக்கான ஆன்சர் 14. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு செஞ்சுருக்கோம். ப்ராக்கெட் போடாமல் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது -7 + 2 -5ன்னு போட்டப்போ மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வந்து ப்ளஸ்ன்னு போட்டோம். அதே தான் இங்கேயும் மைனஸும் மைனஸும் பக்கத்தில் வந்துருக்குது. நடுவில் நம்பர் இல்லை, அதனால ப்ளஸ்ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் டெல்டா ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த டெல்டாவில் ஒய் காலம் இந்த நடுவில் இருக்கக்கூடியதான். இது எக்ஸ் காலம்னா இது ஒய் காலம், இது இஜெட் காலம். ஓகேங்களா? 3 காலமும் இருக்குது. அப்போ ஒய் காலத்தை மட்டும் எடுத்துட்டு ஒய் காலத்துக்கு பதிலாக இந்த நம்பர் 323 இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன்னா எனக்கு டெல்டா ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இந்த ஒய் காலத்துக்கு பதிலாக இதை மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம காப்பி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக காப்பி பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் நம்பர் எதுவுமே மாறிடக்கூடாது. உள்ளது உள்ளபடியே எழுதணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் மாறினாலும் நமக்கு ஆன்சர் எல்லாமே தப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ வழக்கம் போல் 3 காலத்தை நான் 5 காலமாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 2 3 காலம்ஸ் இருக்குன்னா அந்த 3 காலத்தை 5 காலமாக மாற்றும் போது அகைன் ஃபஸ்ட்டு 2 காலத்தை ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3 3 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பர், தேர்ட் ரோவில் தேர்ட் நம்பர். இது 3ஐயும் பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போட்டேன் அப்படின்னா டெல்டா ஒய். ஓகேங்களா? இங்கே டெல்டா ஒய்ன்னு எழுதியிருக்கேன். இங்கே எழுதுன்ற அவசியம் கூட கிடையாது. நம்ம டேரெக்டாக அந்த டெல்டா ஒய்ன்னு போட்டு ப்ராக்கெட்டாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈக்குவல் டு சேமாக நேருக்கு நேரம் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடு என்ன எழுதணுமோ அதை கண்டிப்பாக எழுதி பழகுங்க. எம்டியாக விட்றாதீங்க. ஈக்குவல் டு கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இது 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறேன். 3 நம்பரில் 1 மைனஸ்ன்றப்ப ஆன்சர் மைனஸ். 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1 × 2 2 2 சார் 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த 3 நம்பர் பாக்ஸ் போடுறேன். 3மே ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? எதுவுமே மைனஸ் கிடையாது. மல்டிபிள் பண்ணுன்னா +9. அதுக்கு அடுத்த 3 நம்பரை பாக்ஸ் போடுறேன். இது 3மே ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் ப்ளஸ்ஸு. மல்டிபிள் பண்ணுன்னா 6. ஸோ இதுக்கு மேலே 3 நம்பர் இருக்காது. அதனால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸாக போட்டுட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்து இது ஃபஸ்ட் நம்பர், இதில் செகண்ட் நம்பர், இதில் தேர்ட் நம்பர், இது 3ஐயும் நான் பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணுன்னா எனக்கு 6. 3மே ப்ளஸில் தான் இருக்குது. அடுத்த 3 நம்பரை நான் பாக்ஸ் பண்ணுறேன். இது 3மே ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் ப்ளஸ்ஸு. 3 × 1 3 3 × 1 3. ஓகேங்களா? அடுத்தது 3 நம்பரை பாக்ஸ் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ்ன்றப்ப ஆன்சரில் மைனஸ் எழுதிக்கிறேன். 2 2s are 4 4 3s are 12. ஓகேங்களா? ஸோ இது கால்குலேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. கால்குலேட்டருமே நம்ம கவனமாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். கால்குலேட்டரில் நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 2 + 1 மைனஸ். ஸோ மைனஸை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸில் இருக்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 15 கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராக்கெட்டு இந்த மைனஸு இது 2 ப்ளஸ்ன்றப்ப 9 -12. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இது மைனஸு இது ப்ளஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைனாக போட போகிறேன். ஸோ 15 - 4 11. 15ன்றது ப்ளஸ், அதனால ப்ளஸ் தான். ஓகேங்களா? இந்த மைனஸை எழுதுறேன். அடுத்தது லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால 12 - 9 3. லார்ஜஸ்ட் நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால -3. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸை நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ஆன்சருக்கு -3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே எழுதி பழகுங்க. ஏன்னா ஒரு மைனஸ் ஏற்கனவே எழுதிட்டோமேன்னு சொல்லி இந்த மைனஸை போடாமல் விட்டுருவோம். ஸோ அதனால் மைனஸை இதை எழுதிட்டு இதை கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சர் என்னவோ மைனஸ்னால் மைனஸோட சேர்த்து எழுதுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2 மைனஸ் பக்கத்தில் இருக்குது. நடுவில் நம்பர் இல்லை அப்படின்னா அது எப்படி வரும்? ப்ளஸ்ன்னு மாறும். 11 + 3 14. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்குலேட்டரில் டைப் பண்ணும்போது கூட இதை நீங்கள் 11 போட்டு மைனஸை போட்டு மறுபடியும் மைனஸாக போட்டு 3ன்னு போட்டிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 2 மைனஸ் இருக்குன்னு ஒரு மைனஸை கால்குலேட்டரில் போட்டாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ கால்குலேட்டர் இருந்தாலும் டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இருக்கதை அப்படியே டைப் பண்ணலாம். 11 - -3 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம 1 by 1 கண்டுபிடிச்சு ஆன்சரை எழுதி பழகுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பழகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிருக்கேன் 14 அப்படின்ட்டு. அடுத்தது டெல்டா இஜெட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டெல்டா இஜெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே இருக்க காலத்தில் இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட்னா இஜெட் காலத்துக்கு பதிலாக இந்த நம்பரை எடுத்து இங்கே போட போகிறேன். ஓகேங்களா? அதுதான் டெல்டா இஜெட். இந்த நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ மொதல் 2 காலமும் அப்படியே நான் எழுதிடுவேன். 3வது காலத்துக்கு இதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெல்டா இஜெட் அப்படின்றது நான் எனக்கு இங்கே வந்துருச்சு.
ஸோ இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 காலத்தை 5 காலம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 1 மைனஸ் 1 2 3 2 3 எழுதிட்டேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 காலத்தை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது 2. நல்லா எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஒரு நம்பர் மாற்றி எழுதினாலும் இல்லை ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெல்டா இஜெட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் கிராஸாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த ரோல செகண்ட் நம்பர், இந்த ரோல தேர்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 3 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்றதுனால ஆன்சர் மைனஸ், 2 மைனஸ் இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ மல்டிபிள் பண்ணுங்க, ஆன்சர் 3. அடுத்த 3 நம்பர் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன் கிராஸாக. ஒரு பாக்ஸையும் போட்டுட்டு ஆன்சரை எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸை போடுங்க. அப்போ தான் குழப்பம் இல்லாமல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 1 × 2 2 2 × 3 6. ஸோ அடுத்தது இது 3ஐயும் நான் பாக்ஸ் போடுறேன். 3 2s are 6, 6 2s are 12. எல்லாமே ப்ளஸ்ன்றப்ப ஆன்சர் ப்ளஸ். ஸோ இதுக்கு மேலே பாக்ஸ் போட முடியாது. மைனஸை போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. கீழே இருந்து மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி கீழே இருந்து இன்னொரு பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். 3 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்றப்ப ஆன்சர் மைனஸ். மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா 3 9 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது 3ஐயும் நான் பாக்ஸ் போடுறேன். எல்லாமே ப்ளஸ். ஸோ ஆன்சர் ப்ளஸ். 2 2s are 4, 4 × 1 4. அடுத்தது இது 3ஐயும் பாக்ஸ் போடுறேன். 2 3 2 are 6, 6 × 1 6. எல்லாமே ப்ளஸ். ஓகேங்களா? அதனால ஆன்சர் ப்ளஸ். ஸோ இப்போ -3 அப்படியே எழுதுறேன். இது 2 ப்ளஸ்ன்றப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். 6 + 12 18. ஓகேங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மைனஸ் காமன் மைனஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -9. இது 2 ப்ளஸ்ன்றப்ப அதை 2 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு 1 ப்ளஸ் 1 மைனஸ். அப்போ பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 15. 18 - 3 15. பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ன்றப்ப அப்படியே ப்ளஸ் தான். இந்த மைனஸை எழுதுறேன். இங்கே பிகஸ்ட் நம்பர் 10, ஸ்மாலஸ்ட் நம்பர் 9. ஸோ பிகஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்கிறதுனால 1 தான் வரும். ஸோ +1 தான். ஸோ இப்போ 15 - 1 என்ன வரும்? 14. டெல்டா இஜெட் ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு டெல்டா ஒய் 14 கிடச்சிருக்கு, டெல்டா எக்ஸ் 14 கிடச்சிருக்கு, டெல்டா 14 கிடச்சிருக்கு, டெல்டா எக்ஸ் 14, டெல்டா இஜெட் 14. எல்லாமே 14 தான். ஸோ அப்போ கிராமர்ஸ் ரூல் படி எனக்கு எக்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அந்த ஃபார்முலாவை மைண்டில் வைக்கணும்னா பார்த்துக்கோங்க. எக்ஸ் மேலே இருக்குது, கீழே வந்து 1 இருக்குதா இருக்கும். ஸோ எக்ஸ் மேலேனா இங்கேயும் எக்ஸு மேலே நேருக்கு நேராக தான் எக்ஸ் இருக்கும். கீழே எழுதிடாதீங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டெல்டா பை டெல்டா எக்ஸ்ன்னு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ அது தப்பு. எக்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஃபார்முலா அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஒய்யும். டெல்டா ஒய் பை டெல்டா. இஜெட்டுக்கும் அதே தான். டெல்டா இஜெட் பை டெல்டா அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம கொடுத்துருக்க டேட்டா கண்டுபிடிச்சதெல்லாம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இஜெட் கிடைக்கும். இதுதான் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 14, டெல்டாவோட வேல்யூவும் 14 சேம் அப்படின்றப்ப கட் பண்ணால் 1. அதே மாதிரி தான் ஒய்க்கு டெல்டா வந்து 14, டெல்டா ஒய் 14, டெல்டா 14 கட் பண்ணால் 1. இஜெட்டுக்கும் அதே தான். டெல்டா இஜெட்டு 14, டெல்டா வந்து 14. ஸோ கட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, இஜெட் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணி எழுதி இருக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் நமக்கு மொத்தமே இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ இது வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக மெதுவாக எடுத்துருக்கிறேன். அதனால எனக்கு வந்து ஒரு 18 மினிட்ஸ் கிட்ட வந்துருக்குது. ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ்ன்றதே அதிகம் தான். ஓகேங்களா? கடற்கடக்கு நமக்கு ஈஸியாக செய்யலாம். கால்குலேட்டர் வேறு இருக்குது அப்படின்றப்ப 5 மினிட்ஸில் முடிக்கலாம் ஒரு சம்மை. பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. செஞ்சதே தான் ரிப்பீட்டடு. என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ் காலம், ஒய் காலம், இஜெட் காலம் எடுத்து எழுத போகிறோம். இங்கே ஆன்சராக இருக்கிறத சைடில் எழுத போகிறோம். ஸோ டெல்டா அப்படின்றது இதுதான் டெல்டா அப்படின்றதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இதே இது டெல்டா எக்ஸுன்னா இந்த எக்ஸ் காலத்துக்கு பதிலாக இந்த நம்பரை பிளேஸ் பண்ணுறோம். இந்த காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவே டெல்டா ஒய்னா இந்த ஒய் காலத்தை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக இந்த காலத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். டெல்டா இஜெட்ன்றப்ப இஜெட் காலத்தை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இந்த காலத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்ம சொன்னோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.